அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சுதந்திர வரலாற்றினுடைய தியாகச் சுவடுகள். வழிநெடுங்கிலும் இஸ்லாமியர்களுடைய இரத்தங்கள் கலந்திருக்கிறது. பல இஸ்லாமியர்கள் வாரி வாரி பொருளாதாரத்தை இறைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட திரும்ப 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 ஒரு பொய்யை சொல்லி நம் வரலாற்றை மறைத்து நமக்கே வேறு விதமாக பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பொய்யை அல்லது உண்மைக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை திரும்ப திரும்ப உறக்க சொல்லி 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 அதை பதிய செய்தால் அது நாளடைவில் அதுவே உண்மையாக மக்கள் மனதிலே இடம்பெற்றுவிடும் என்பதற்கு சுதந்திர வரலாற்று சிந்தனைகள், வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட செய்திகள் மிக பொருத்தமானதாக இருக்கும். இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எங்கள் மதம்தான் இதிலே கலந்து கொண்டது என்று எந்த முஸ்லிம்களும் சொந்தம் கொண்டாடுவதற்கு அதை ஒரு காரணமாக சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. நம் நாடு அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக நம் மீது வாரி வீசி இறைக்கப்படுகின்ற அந்த சகதிகளை, அந்த சேற்றை துடைப்பது மட்டுமல்ல, நாங்கள் தியாகிகள், பாரம்பரியம் மிக்கவர்கள் என்று நம்முடைய பெருமைகளை சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.